ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவிலை சுற்றி என்ன கட்டுமானங்கள் எல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது விதிமுறைகள் எங்கேயாவது இருக்கா? வணிக வளாகம் கட்டுவோம் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எங்கிருந்து ஆரம்பித்து எப்படி நகர்ந்து வருது? அந்த திறந்த வெளி இவர்கள் கண்ணை உறுத்தி விட்டது. வேலும் என்ன உறுத்தி இருக்கிறது என்று பார்த்தால் கோயிலிலே ஒரு 80-85 கோடி இருக்கு. கோவில் 85 கோடி இருக்குன்னா என்ன அர்த்தம்? எந்த சட்டத்தையும் மதிக்க மாட்டேன், எந்த கோயில் மரபையும் மதிக்க மாட்டேன், எனக்கு வேண்டியது நான் கான்ட்ராக்ட் விட வேண்டும், நான் லாபம் பார்க்கிறேன். இந்த ஆட்சியில இந்த மாதிரி கோயில் ஆர்வலர்கள் கேட்டால் கொடுக்காதே என்று ஒரு வாய்மொழி உத்தரவு. இந்துக்கள் மண்டுக்கள் என்று நினைத்து விட்டார்களோ தெரியவில்லை. அவர்கள் எந்த முடிவு எடுக்க தெரியாது, நாங்கள் எடுக்கிறோம் என்று. அமைச்சருக்கு எந்த அதிகாரம் கிடையாது. அவர் சட்டசபையில் அறிவிப்பு பண்ணலாம். எதை பத்தி பண்ணலாம்? அறளைத்துறையை பத்தி பண்ணலாம். இந்த டிபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கு இல்லையா? ஆனா ஒரு கோவிலை பத்தி பண்ண முடியாது. கோயிலை பத்தி பண்ண முடியாது. யாரோ ஒரு அரசியல்வாதி கேட்டார், யார் அப்பா விட்டு காசு? இது எங்க அப்பா அண்ணாமலையார் காசு, இது எங்க அப்பா சோமசுந்தரம் காசு, இது எங்க அப்பா ரங்கநாதன் காசு. யார் ஆட்சியில் இருக்காங்கிறதெல்லாம் இல்ல. காங்கிரஸ் தொடங்கி திமுக வழியாக அதிமுக இருந்து அத்தனை பேருமே இப்படிதான் இருக்காங்க. இந்து கோவில்களுக்கு துரோகம் தான் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா துரோகம் துரோகம் துரோகம். தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இந்து கோவில்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து கோவில்கள், அந்த கோவில்களை யார் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார்கள்? இந்த கோவில்கள்ல என்னென்ன பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றன? பல தளங்கள்ல, அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்ல இருந்து, இதுல பலவற்றை நாம் நுணுக்கமாக பேச போகிறோம். ஆனா அதை எடுத்து பேசுறதுக்கு ஒரு உதாரணமாக நம்ம மதுரை பக்கத்துல இருக்கக்கூடிய அழகர் கோவில், கள்ளழகர் கோவிலை முதன்மையான ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு அதை பத்தி பேச போறோம். இன்று நாம் உரையாட போவது திரு TR ரமேஷ் அவர்கள், ஆலய வழிபடுவோர் சங்கத்தின் தலைவர். வணக்கம் ரமேஷ். வணக்கம். நம்ம ரொம்ப நாளா சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது. இன்றைக்கு கள்ளழகர் புண்ணியத்துல, சுந்தரராஜ பெருமாள் புண்ணியத்துல நம்ம இதை பத்தி பேச போறோம். இப்ப சமீபத்துல உயர்நீதிமன்றத்துல மதுரை கிளையில இது குறித்து ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு. 2 வழக்குகள் போய்கொண்டாங்க. ஸோ இதோடைய அடிப்படைகளை முதல்ல இப்ப பாக்குறவங்களுக்கு புரியக்கூடிய விதத்துல என்ன பிரச்சனை அந்த கோவில்ல, யார் வழக்கு தொடுக்கிறாங்க, யாருக்கு எதிரால என்னதான் விஷயம் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சரி, கள்ளழகர் கோயில்ங்கிறது மிக புராதனமான கோயில், மிக பிரசித்தியான கோயில் தமிழகத்தில். கள்ளழகர் சொல்லியாச்சுனாலே அந்த மதுரை அழகர் இறங்குகின்ற ஆற்றில் இறங்குற அந்த வைபவம் வந்துடும். மிகப்பெரிய வைபவம், மிகப்பெரிய அடியார்கள் பக்தர்கள் கூட்டம். மதுரை கள்ளழகர் கிட்டத்தட்ட ஒரு 15-16 கிலோமீட்டர் தள்ளி இருக்காரு அழகர் கோயில்ல. அதை ஒரு காட்டுப்பகுதியை ஒட்டி அழகான கோயில், மிகச்சிறப்பான சிற்பங்கள்லாம் இருக்கின்ற கோயில், ஒரு பெரிய கோயில், நல்ல வருமானம் வரக்கூடிய கோயில். இந்த அழகர் மலையே அவருக்கு சொந்தமாக இருந்தது. அது அறநிலையத்துறை சரியாக வாதிடாமல், நீதிமன்றம் அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், வனத்துறைக்கு சொந்தம் என்று தீர்ப்பு விட்டது. என்னை பொறுத்தவரையில் பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தோம், ஆங்கிலேயர் ஆவணங்களை எல்லாம் எடுத்து பார்த்தோம் என்றால் அது கோயிலுக்கு சொந்தமான சொத்தாகத்தான் நான் இன்னமும் பார்க்கிறேன். அது ஒரு புறம் இருக்க, மிக பிரசித்தியான கோயில், ஆழ்வார்களால் பாடப்பெற்ற கோயில், திவ்ய தேசம். அந்த கோட்டை சுவரே மிக்க ஒரு தொல்லியல் சான்று பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான இது. அங்கே திறந்த வெளி பல இருக்கின்றன. அவற்றையெல்லாம் மாற்றி அமைக்கும் விதமாக 2021 இந்த ஆட்சி வந்த பிறகு பல கட்டுமானங்களை பல கோயில்களில் செய்ய தொடங்கினார்கள். அதில் அழகர் கோயிலில் மிகப்பெரிய அளவில் அடிப்படை வசதி என்று சொல்லிக்கொண்டு ஏற்கனவே இருக்கக்கூடியதை திரும்ப மீளவும் கட்டி கோயில் பணத்தில் மிகப்பெரிய அளவு இந்த கட்டுமானங்களில் போய்கொண்டிருந்தது.
அதை பார்க்க சகிக்காமல் 2 பக்தர்கள் வழக்கு தொடுத்து. ஒருவர் அந்த பகுதியை சேர்ந்தவர், இந்த வாடிப்பட்டி கிராமம் நினைக்கிறேன், அந்த பகுதியை சேர்ந்தவர். அவர் இந்த செயல் அலுவலர் வெளியிட்டிருக்கின்ற அந்த கான்ட்ராக்ட்னு சொல்லுவேன், டெண்டர்னு சொல்லுவேன், அந்த உத்தரவை எதிர்த்து போட்டிருக்கிறார். மற்றொரு பக்தர், அவர் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர், அவர் வைணவர், அவர் இந்த கோயில் பணம் இப்படி போகிறது என்று ஒரு அரசாணையை எதிர்த்து, இந்த கோயில் கட்டுமானங்களை குறித்து வெளியிடப்பட்ட ஒரு அரசாணையை எதிர்த்து போட்டிருக்கிறார். இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய வழக்கு என்று சொல்லிவிடலாம். ஆனால் சேர்த்தே விசாரிக்கிறார்கள் நீதிமன்றத்தில். நீதிமன்றத்தின் அந்த முதலாம் அமர்வு மாண்புமிகு நீதிபதி திருமதி அனிதா சுமந்த் அவர்கள், மாண்புமிகு நீதிபதி திரு குமாரப்பன் அவர்களுடைய அமர்வில் இந்த பொதுநல வழக்காக வந்திருக்கிறது. அந்த எடுப்பில் அந்த 2 கேஸையும் ஒன்னா கிளப் பண்ணி விசாரிக்கிறாங்க. ஒன்னா 2 கிளப் பண்ணல, 2ம் ஒருங்கே விசாரிக்கப்படுகிற வழக்கு. 2 தனித்தனி வழக்குகள். ஆமா, ஆனா ஒரே. அதுல நம்ம பிரேயர்னு சொல்லுவோம். அந்த வழக்கிலே அந்த மனுதாரர் என்ன கேட்டிருக்கிறார் என்பது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா இருக்குது, சில வித்தியாசங்கள் இருக்கின்றன. அப்போ இந்த கட்டுமானங்கள் சட்டவிரோதமானவை, கோயில் பணத்தை பெரும்பாலும் செலவு செய்யும் விதமாக இருக்கிறது, இவை தேவையில்லாத செலவுகள் என்ற அந்த அளவில் தான் அவர்கள் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். இதை நான் முக்கியமாக பார்வையாளனாக பார்த்து கொண்டிருக்கிறேன். காரணம், நான் பல கோயில் விஷயங்களில் வழக்கு தொடுத்து கொண்டிருக்கேன். இதே போன்ற வழக்குகளில் நானும் தொடுத்து 19/6/2025 அன்று 1000 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட கட்டுமானங்களை ஸ்டேட்டஸ் கோ என்ற தடை உத்தரவு வாங்கியிருக்கிறேன். அதை கொஞ்சம் கூட மதிக்கவில்லை. அந்த வழக்கை நம்ம விரிவா பேசுவோம். அதனால இந்த வழக்கிலே எனக்கு ஒரு ஈடுபாடு. ஓகே. சோ நீங்க வேறு ஒரு இடத்துல எந்த கோவில் தொடர்பாக நீங்க வழக்கு தொடர்ந்து? தமிழ்நாடு முழுக்க ஒரு குறிப்பிட்ட கோவில் இல்ல, சில உதாரணங்களே அந்த வழக்கில் குறிப்பிட்டிருக்கிறேன். ஆனால் கட்டுமானங்கள், கோயிலுக்கு வெளியே நடக்கும் கட்டுமானங்கள் குறித்து நீங்க ஒரு வழக்கு தொடுத்து அது போயிட்டு இருக்கு. அப்ப இந்த வழக்கை பார்த்த உடனே உங்களுக்கு இதுல ஒரு எனக்கு இதுல ஒரு ஆர்வம். நல்ல பக்தர்கள் நன்றாக செயல்படுகிறார்கள், கோயில் சொத்தை காப்பாற்ற வேண்டும், இந்த பணம் வீண் போகக்கூடாது, இந்த கிரீட் ஃபார் கான்ட்ராக்ட். இங்க எனக்கு ஒரு 2 சின்ன சந்தேகம் இருக்கு, அதை சொல்லிடுறேன், நீங்க விளக்கறதுக்கு உபயோகமா இருக்கும். இந்த கட்டுமானங்களே இப்ப நீங்க கள்ளழகர் கோயில ஸ்பெசிபிக்கா, ஆமா, அது வனத்துறைக்கு சொந்தம் அப்படிங்கிறீங்க? இல்ல, அதோட ஒரு பெரிய பெரும் பகுதி வனத்துறைக்கு சொந்தமாக இப்போது சொல்லிவிட்டாரு. நிலங்கள், கோயில் கோவில் தனியா தான் இருக்கு. இப்ப அங்க கட்டுமானங்கள்லாம் தன்னிஷ்டத்துக்கு நடக்குது. பண்ணலாமா முதல்ல? ஏன்னா அது வனாந்திரத்துக்கு நடுவுல இருக்கு ஒரு விதத்துல பார்க்கும் பொழுது. அது ஓனர்ஷிப் இஷ்யூ ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆமா, இது நகரம் கிடையாது. இங்க நவீன கட்டுமானங்களை கொண்டு வரலாமா? அது கொண்டு இது என்னுடைய முதல் கேள்வி. 2வது, உங்களுடைய இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, நீங்களே ஒரு வழக்கு தொடுத்திருக்கீங்கன்ட்டு. ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவிலை சுற்றி என்ன கட்டுமானங்கள் எல்லாம் செய்யலாம், செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது விதிமுறைகள் எங்கேயாவது இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஓகே, அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. சரி, அதாவது இப்ப இந்த கோயில்கள் எல்லாமே இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் 1959 அதன் கீழ் வருகின்ற கோயில்கள். சரி, இந்த 59வது சட்டம் சொல்ல போனால் ஜனாதிபதி ஒப்புதலை பெற்று 1/1/1960 இது நடைமுறைக்கு வந்துவிட்டது. சரி, இப்போ கோயில் அதோடைய மதிலிருந்து உட்புறம் வரை, கர்ப்பகிரகம் வரை, இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படி சொல்லக்கூடிய அந்த இவையெல்லாம் கோயிலை சேர்ந்தவை. பெரிய கோயிலாக இருந்தால் அந்த மதிலிருந்து ஒரு 40-50 அடி அதை அதுவும் கோயிலை சேர்ந்த இடம்தான், அதை பதம் என்று சொல்வார்கள். அங்கேயும் வேற அது கிளியர் டிமார்க்கிங்ஸ் உண்டா? எல்லா கோயிலையும் உண்டு. அது கிளியர் டிமார்க்கிங்ஸை இப்ப ஆக்கிரமித்து பல இடங்களில் பார்க்கிறோம். திருவண்ணாமலை போன்ற இடங்கள்லாம் பார்க்கிறோம். இப்போ இந்த தொல்லியல் எப்பொழுது வருகிறது நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த விஷயம் எப்போது வருகிறதுனா, 100 வருடங்களுக்கு மேற்பட்ட கோயில்கள் எல்லாமே தொல்லியல் நலன் மிக்க கோயில்கள் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறோம், ஆன்டிகுட்டி அப்படின்னு சொல்றோம். இதற்காக 2013 தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிட்டது. 2013 இந்த 100 வருடங்களுக்கு மேற்பட்ட கோயில்களில் நீங்கள் பிடபிள்யூடியை வைத்துக் கொண்டெல்லாம் செய்யக்கூடாது, மிக ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும். இதை செய்யும் போது வெனிஸ் சார்ட்டர் என்று சொல்லக்கூடிய சர்வதேச ஒரு ஒப்பந்தம், அதில் சுற்றியபடி, அதில் சொல்லப்பட்டபடி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வெனிஸ் சார்ட்டர்ல பல ஷரத்துகள் இருக்கின்றன, கிளாசஸ்ன்னு சொல்லுவோம். அதுல ஒரு கிளாஸ் என்னன்னா, இந்த பழைய
கட்டுமானங்களை கூட்டு விதமாகவோ மாற்றும் விதமாகவோ எதையும் செய்யக்கூடாது. அதாவது பழைய கட்டுமானத்துக்கென்று ஒரு அமைப்பு இருக்கிறது. இப்ப ஒரு தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு இந்து கோயில் எடுத்துக்கிட்டா அது வந்து திராவிட கட்டடக்கலை பாணியில இருக்கு. ஆமா, பெரும்பாலும். அதற்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு நவீனமா ஒரு அதாவது பார்க்கும் பொழுது அதோட ஏய்ந்து போகாமலே இருக்கக்கூடாது. இப்போ இந்த அறநிலைத்துறையிட்ட பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு பெரிய கோயில் இருக்குன்னு வச்சுக்கோ, திருநெல்வேலி கோயில் இருக்கு, மிகப்பெரிய நெல்லையப்பர் கோயில், மிகப்பெரிய கோயில். அம்மன் சன்னதி தனியா நடந்து போனோம், நீங்க ரொம்ப பெரிய அற்புதமான சிற்பங்கள் எல்லாம் இருக்கு. நடராஜருக்கு தனி சன்னதி இருக்கு. இங்க சுவாச கோஷம்னு சொல்லுவோம், ஓப்பன் ஸ்பேசஸ், திறந்த வெளியா இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப முக்கியம் கோயில்ல. சுவாமியோடைய மூச்சு காற்று வரக்கூடிய இடமாக அவற்றை பாவிக்க வேண்டும். இஷ்டத்துக்கு அங்க வந்து உள்ளுக்குள்ள ஒரு ஆடிட்டோரியம் கட்டிருக்காங்க கோயிலுக்குள்ள. அங்க உள்ளுக்குள்ள ஒரு பெரிய அன்னதான கூடம் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இது செய்யவே கூடாது. திருநெல்வேலி வந்து 1000 வருஷத்துக்கு பழமையான கோயில். அது தேவாரத்தில் பாடப்பெற்ற கோயில், ரொம்ப ரொம்ப முக்கியமான கோயில். அந்த சங்கிலி மண்டபம் எல்லாமே அற்புதமான வேலைப்பாடு உள்ள கோயில். அதை அப்படியே பாதுகாக்கணும். அப்ப நீங்க சொல்றது பார்த்தா இது வெனிஸ் சார்ட்டருக்கு முற்றிலும் எதிரானது. அப்ப கள்ளழகர்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கள்ளழகர்னாலே நம்ம முன்னாடியே சொன்னோம், அந்த வைகையிலே பெருமான் இறங்குகின்ற அந்த குதிரை வாகனத்தில் வந்து இறங்குகின்ற அந்த காட்சி மிகவும் முக்கியம். கல்ச்சுரலி வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய கலாச்சாரம், நம்முடைய கோயில் திருவிழா கொண்டாடுகின்ற விஷயம், அந்த மதுரை மாநகரமே அந்த கள்ளழகர் விழாக்காக 2-3 நாட்கள் பெரிதாக ஈடுபட்டு விடும். அப்படி இருக்கும்போது இங்கே தானே புறப்படுறாரு, அழகர் கோயில தானே புறப்படுறாங்க. புறப்படும் போது அந்த பக்கத்தில் இருக்கவங்களாம் இன்னைக்கும் மாட்டு வண்டி வைத்துக்கொண்டு, இதற்காகவே வைத்துக்கொண்டு அங்கே வந்து அந்த திறந்த வெளியில் வண்டி கொட்டி கொண்டு வந்து குடும்பத்தோட வந்து அங்கே இறங்கி அந்த விழா ஆரம்பத்திலிருந்து அங்கே இருக்காங்க. சரி, இட்ஸ் அ செலிப்ரேஷன், ஒரே கொண்டாட்டம். கள்ளழகர் வராரு, புறப்பட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மக்கள்லாம் அவ்வளவு ஆவலாக ஈடுபாடோட இருக்காங்க. அந்த திறந்த வெளி இவர்கள் கண்ணை உறுத்தி விட்டது. வேலும் என்ன உறுத்தி இருக்கிறது என்று பார்த்தால், கோயிலிலே ஒரு 80-85 கோடி இருக்கு. கோவிலில் 85 கோடி இருக்குன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, கோயிலில் நம்ம உண்டியல்ல காசு போடுறோம், கோயிலில் சில வருமானங்கள்லாம் வருகின்றன. அவற்றை சில நல்ல அதிகாரிகள்லாம் சிறுக சிறுக 20-30 வருஷமா சேர்த்து ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், சில முதலீடுகள் எல்லாம் செய்து. இது வந்து கள்ளழகருக்கு சொந்தமான, கள்ளழகருக்கு அப்சல்யூட்லி சொந்தமான ஒரு விஷயம், முழுக்க முழுக்க சொந்தமான விஷயம். சட்டத்தில் இதற்கு அக்யூமுலேட்டட் சர்ப்ளஸ் என்று பெயர். உபரி நிதி தொகுத்து வைத்து சேர்த்து வைக்கப்பட்ட உபரி நிதி என்று பெயர். சரி, அப்போ சட்டத்துல உபரி நிதியை நீங்க எப்படி செலவழிக்கலாம் என்பதும் அறநிலைத்துறை சட்டத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க சில அடிப்படை வேலைகளை செய்யணும். அதாவது சுகாதாரத்துக்கு வேண்டியதை செய்யணும். இப்ப நிறைய பேர் வராங்க இல்லையா திருவிழாக்கு, அவர்களுக்கு குடிநீர், வெளிப்புறத்தில் கழிப்பறை, அந்த மாதிரி வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்கணும். அர்ச்சகர் வந்து பயிற்சிக்குன்னு ஒரு அதை அடிப்படை வசதியில ஒன்றா வச்சிருக்காங்க. இதை தவிர பெரிதாக அடிப்படை வசதிக்கு அந்த செக்ஷன்ல சொல்லப்படல. அந்த பிரிவு பேர் 35. அதன் பிறகு உபரி நிதியை எப்படி உபயோகப்படுத்தலாம் என்பது 36லேயே வந்து இடையுது. அப்ப 36 என்ன சொல்றாங்க, நீங்க வருஷா வருஷம் பட்ஜெட் போடுறீங்க இல்லையா கோயிலுக்கு, பூஜைக்கு இவ்வளவு, எலக்ட்ரிசிட்டிக்கு இவ்வளவு, சம்பளம் இவ்வளவு, இதெல்லாம் போடுறீங்க இல்லையா, அதுல மிக மோசமான செலவு ஒன்று இருக்கு. அறநிலைத்துறைக்கு வருமானத்தில் 12% நிர்வாக கட்டணம் கொடுக்கணும், தணிக்கை கட்டணம் 4% கொடுக்கணும், 16%. அதாவது வருமானத்தில் 6ல் 1 பங்கு அப்படி போயிடுது. 84% தான் கையில மிஞ்சுது. இப்ப இது வந்து என்னை பொறுத்தவரையில் இந்துக்களுக்கு மீது போடப்படுகின்ற வரி. இது ஒரு புறம் பிறகு பேசுவோம். இப்போ இந்த பட்ஜெட்டுக்குன்னு உள்ள செலவெல்லாம் செஞ்சுட்டு பாக்கி வர வருமானத்தை கூடுதலாக அவர்கள் முதலீடு செய்வார்கள். இப்படி சேர்ந்து கொண்டே வந்ததுதான் 80-90 கோடி ரூபாய். இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, சட்டசபையில் அறிவிப்பு என்று வெளியிடுறாங்க. நாங்கள் கோட்டை சுவரை புனரமைக்க 62 லட்சம் ரூபாயில் திட்டம் தீட்டி உள்ளோம் அப்படின்னு 2021 சொல்றாங்க. அதே 2023ல கள்ளழகர் காம்பவுண்ட் வால் 2.5 கோடியில செலவு செஞ்சு கட்ட போறோம். கோட்டை சுவர் காம்பவுண்ட் வால் ஆயிடுச்சு. என்ன காரணம்னா, கோட்டை சுவரை இடித்து கட்டி விட்டாங்க. இட் இஸ் நோ லாங்கர் a fort wall. இது புராதனமான கோட்டை சுவர் என்ற நிலை மாறிவிட்டது. இதை செய்தவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டியவர்கள். இப்ப இது 2.5 கோடி அப்படிங்கிறாங்க. அப்புறம் யாத்திரை நிவாஸ் ஒன்று கட்ட போறோம் அப்படின்னு. இதைத்தான் ரங்கராஜன் நரசிம்மன் புகைப்பட ஆதாரத்தோடு கொடுத்து, ஏற்கனவே இருக்கின்ற யாத்திரை நிவாஸ் மிக மோசமான நிலையில் பராமரிக்கப்பட்டு வருகிறது, அங்கே யாரும் தங்குவதில்லை, அதை சரி செய்தாலே போரும்,
புதிதாக ஏன் கட்டியிருக்கு. அப்புறம் விருந்தினர் மாளிகைன்னு ஒன்று, அதை திறந்து வச்சு 1.5 வருஷம் மூடி இருக்கு. அதுக்கப்புறம் கடைகள், அர்ச்சகர் தங்குமிடம் ஏற்கனவே கட்டி அவங்க அர்ச்சகர் சில பேர் தான் இருக்காங்க, அவங்க வேற வேற வீட்டில் இருக்காங்க, தேவையில்லாத ஒன்று. அப்புறம் கோயில் பணியாளர்கள் இடம், இதெல்லாமே இதை திறந்த வழியில் கட்டியிருக்காங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்த விழாக்கு பெரிய இடர்பாடு வரும். திறந்த வழி சுருங்கி விட்டது. அது மாத்திரம் இல்லை, அங்கே திருமலை நாயக்கர் மண்டபம்னு ஒன்று தொல்லியல் துறையால் அங்கீகரிக்கப்பட்டு ஏன்ஷியன்ட் மானுமெண்ட் என்று சொல்லப்பட்ட ஒரு திருமலை நாயக்கர் கட்டிய மண்டபம் ஒன்று இருக்கு. அதுலேருந்து 100 மீட்டருக்கு ஒன்றும் கட்டக்கூடாது. இவங்க கட்டி தள்ளியிருக்காங்க அது பக்கத்திலேயே. எந்த சட்டத்தையும் மதிக்க மாட்டேன், எந்த கோயில் மரபையும் மதிக்க மாட்டேன், எனக்கு வேண்டியது நான் கான்ட்ராக்ட் விட வேண்டும், நான் லாபம் பார்க்க வேண்டும். இதை யார் முடிவு பண்ணணும்? ட்ரஸ்டீஸ் தானே முடிவு பண்ணணும் கோயிலுக்கு என்ன செய்யணும்னு. ட்ரஸ்டீஸ் எப்படி முடிவு பண்ண முடியும்? சட்டத்தில் சொல்லப்பட்ட சில காரியங்களுக்கு மட்டும்தான். நீங்கள் கல்லூரி கட்டுறீங்களா, பள்ளிக்கூடம் கட்டுறீங்களா, வேத பாடசாலை கட்டுறீங்களா, ஆகம பாடசாலை கட்டுறீங்களா, அனாதை இல்லம் கட்டுறீங்களா, ஆஸ்பத்திரியில் கட்டுறீங்களா, கோசாலை கட்டுறீங்களா, இப்படின்னு தர்ம சம்பந்தமாகவும் அறச்செயலாளர்களாகவும் மத சம்பந்தமாகவும் உள்ள செயல்களுக்கு தான் நீங்கள் உபரி நிதியை பயன்படுத்தலாம். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறேன், யாத்திரை நிவாஸ் கட்டுறேன், இதுக்கெல்லாம் அனுமதியே கிடையாது. இதனால தான் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டவுடன் சட்ட நிலைப்பாட்டை வழக்கறிஞர்கள் எடுத்து சொல்கிறாங்க. ஒரு பாயிண்ட் கொஞ்சம். ஸோ இது ஒரு டெண்டர் அறிவிப்பு எல்லாம் வேலைகளும் நடக்க ஆரம்பித்து விட்டன. இப்ப இதுவரைக்கும் நடந்ததே அன்ரோல் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? இருக்கு. அதாவது எப்ப சட்டப்படி இது செய்யவில்லையோ, நீங்க சட்டப்படி ஓகே. இப்ப நான் அந்த இடத்தையே நான் என்னென்னவோ கட்டிட்டேன்னா, இப்ப கூட சென்னை உயர்நீதிமன்றத்தில் 1ஆம் அமர்வில் இந்த கந்தசாமி கோயில்ல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டாங்க. நாங்க 80% முடிச்சிட்டோம்னு சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மை இருக்குன்னு தெரியல. அரசு தரப்புல சொல்லப்படுகின்ற பல விஷயங்களில், இந்த கோயில் விஷயங்களில் உண்மை இருப்பது இல்லை என்பதை தான் நான் பார்த்து கொண்டு வருகிறேன். 100% கட்டினாலும் அது இல்லீகல்னா இடிக்கணும். இல்ல இதை யார் கட்ட சொன்னாரோ அந்த ஆணையர், அந்த கவர்மெண்ட் செக்ரட்டரி, செயலாளர், அப்புறம் கோயில் அதிகாரி, இவங்க சம்பளத்திலேருந்து பிடிக்கணும். இல்லீகல் எக்ஸ்பென்ஸ் இஸ் ஆல்வேஸ் இல்லீகல். கரெக்ட். ஒத்துக்க முடியாது. கரெக்ட். இது மாதிரி. சரி, இப்ப நம்ம இப்போ இந்த வழக்கு தொடுக்கப்பட்டது, இது அனுமதிக்கப்பட்டது. இதுல முன்னாடியே வழக்கை தொடுத்திருப்பாங்க. ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா, சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்றுடும்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? இவங்க சீப்பை ஒழிச்சு வைக்கிறத தாலியை ஒழிச்சு வச்சிடறாங்க. இப்ப இதுக்காக வெளியிடப்பட்ட அரசாணை நமக்கு தெரியாது, இதுக்காக வெளியிடப்பட்ட ஆணையருடைய அனுமதி எல்லாம் நமக்கு கிடைக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இதுபடிதான் கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறாங்க. அது கிடைச்ச உடனே வழக்கு போடுறாங்க. இந்த அரசாணைகள் எல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா ரிலிஜியஸ் என்டோமெண்ட்ஸ் வெப்சைட்ல 2013 எந்த அரசாணையும் போடல. அது வரைக்கும் அவங்க அதுக்கு முன்னாடி போட்டாங்கன்னு தெரியல. நீங்க போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிளாங்கா இருக்கும். ஒரு அரசாணை வெளியிடப்பட்டால் 2 கெசட்ஸ் இருக்கு, கெசட் எக்ஸ்ட்ராடினரின்னு இருக்கு. இவை எல்லாமே உடனுக்குடன் இந்த அரசின் வலைதளத்தில் வர வேண்டும். முக்கியமாக இந்த மாதிரி பொது கோயில்களின் பணத்தை எடுத்து செலவு செய்கின்ற விஷயங்களில் உடனுக்குடன் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். அது செய்வதே இல்லை. நான் நூற்றுக்கணக்கான தகவல் அறியும் உரிமை சட்ட விண்ணப்பங்களை அனுப்பினால் அவர்கள் தர முடியாது என்ற பதிலைத்தான் கொடுத்திருக்கேன். அதுக்காக நான் தனி வழக்கு போட்டிருக்கேன். இப்ப அது விசாரணை. இது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அதாவது ஒரு தவறு நடக்குது, தவறு என்று கருதுகிறீர்கள், நாம அது தவறான்னு கூட அள்ளிச்சிட்டு அப்படின்னு வச்சுப்போம், ரைட்? ஆனா அது நடக்கிற தகவலே கண்குத்தி பாம்பு மாதிரி சில ஆக்டிவிஸ்ட் வெளியில இருந்து பாத்துக்கிட்டே இருக்கணும். ஆமா. அதுக்கப்புறம் அதை கேஸா போடுறதுக்கான அடிப்படை தகவல்களையும் கொடுக்க மாட்டாங்க, அதை நம்ம சேகரிக்கணும். ஆமா. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு கோர்ட்டுக்கு போகணும். இப்போ ஒரு 2-3 வருஷம் வரைக்கும் தகவல் அறிமுறை சட்டத்தில் ஓரளவு கொடுத்துருந்தாங்க. நான் அப்பவே சொன்னேன், இது விளைமோரில் வெண்ணெய் எடுப்பது போன்ற ஒரு செயல். நீங்க 100 கேள்வி கேட்டீங்கன்னா 5 கேள்விக்கு பதில் வரும். சில அதிகாரிகள் கொடுத்து விடுவார்கள், சில பேர் கொடுக்கவே மாட்டேன்னு இருப்பாங்க. இப்ப நான் என்ன கேள்விப்படுறேன்னா, இந்த ஆட்சியில இந்த மாதிரி கோயில் ஆர்வலர்கள் கேட்டால் கொடுக்காது என்று ஒரு வாய்மொழி உத்தரவு. இப்ப அரசு அதிகாரிகள் மந்திரிகளுக்கோ இல்ல ஆணையருக்கோ பயப்படுவாங்களா? மாட்டாங்க, கண்டிப்பா பயப்படுவாங்க. நீ ஏன் கொடுத்தேன்னு 2-3 இடத்துல கேள்வி கேட்டு அந்த விஷயமும் வந்திருக்கு. அதனால எப்படி வழக்கு போடுறது? நீங்க நீதிமன்றத்துக்கு போனா ஏதாவது ஒரு ஆவணத்தை காட்டணும்.
இந்த ஆவணத்தை காட்டி இது சட்டவிரோதம், இதை ரத்து செய்யுங்கள் என்றுதான் கேட்க முடியும் தவிர நாங்கள் பேப்பர்ல படித்தேன், இந்த டெண்டரை மட்டும் பார்த்தேன் அப்படின்லாம் கொண்டு டெண்டரையும் கொண்டு போயிருக்கோம். சரி, இப்ப திருப்பி உங்க வழக்கு வருவோம். ஸோ 2 பேர் வழக்கு தொடுத்து இதுவரைக்கும் நீதிமன்றத்தில் என்ன நடந்திருக்கு? இப்போ முதல்ல அந்த ஸ்டேஜ் ஆஃப் அட்மிஷன் சொல்லுவோம். வழக்கு முதலாக விசாரணைக்கு எடுக்கிறது போது மாண்புமிகு நீதிபதிகள் முதலாம் அமர்வு அவர்கள் இதை பார்த்துவிட்டு அந்த நடைபெறுகின்ற ஒரு 7-8 வேலைகளில் இப்போ கார் பார்க்கிங்னு ஒன்று நடக்குது. சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் எஸ்டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கழிவு நீரை நல்ல நீராக மாற்றி சுத்திகரிப்பு செய்கின்ற ஒரு விஷயம். அவற்றுக்கெல்லாம் தடை சொல்லாமல் மற்ற 2-3 விடயங்களுக்கு அவர்கள் தடை விதித்து விட்டார்கள். இதை வந்து நாங்கள் இன்டரிம் ஸ்டேன்னு சொல்லலாமா? இப்போதைக்கு இடைக்கால தடை உத்தரவு அதை விதித்து விட்டார்கள். அதன் பிறகு விரிவாக விசாரிக்கிறோம் என்று சொல்லி தேதி போட்டார்கள். அப்போ அந்த நம்ம தமிழகத்தின் உயர் வழக்கறிஞர் அரசு சார்பில் அட்வொகேட் ஜெனரல்னு சொல்கிறோம், அவருக்கு சில 2-3 நாட்கள் அந்த தேதி, ஏன்னா அவருக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்கும். மதுரை கோர்ட்டில் ஆன்லைனில் வராரு, அதே சமயம் மெட்ராஸில் அவருக்கு இது இருக்கும், ஒரு 4-5 டிபார்ட்மெண்ட் கேஸ் எல்லாம் வரும். அதனால் அவர் 2-3 தடவை ஒத்தி வாங்கினார். அப்புறம் நீதிபதிகளும் சொல்லிட்டாங்க, இது வந்து இன்றைக்கி நம்ம எல்லாரும் கலந்து ஆலோசித்து இந்த தேதி வச்சுருவோம் அப்படின்னு. அப்போது சென்ற 22ஆம் தேதி விரிவான விசாரணை 2:15 அப்படின்னு மத்தியானம் காலையில் இந்த வழக்கெல்லாம் முடிச்சுட்டு இந்த வழக்கை மட்டும் அதை எடுக்கிறாங்க. மனுதாரர்கள் தரப்பில் தான் முதல்ல வாதங்கள் வைக்கப்படுகின்றன. ஒரு பிரபுங்கிற ஒரு மனுதாரர் சார்பாக எம்ஆர் வெங்கடேஷ் என்ற பிரபல வழக்கறிஞர், அவருக்கு துணையாக அருண் சுவாமிநாதன் என்ற மதுரை வழக்கறிஞர், அப்புறம் வெங்கடாச்சலம் என்கின்ற மனுதாரர் சார்பாக இளம் வழக்கறிஞர் வாதிராஜ் அனிருத் என்பவர், இவர்களெல்லாம் வாதிட்டார்கள். அதன் பிறகு ரங்கராஜன் நரசிம்மன் ஒரு 150 புகைப்படங்கள். இந்த ஒரே ஒரு விஷயம், அவர் வந்து எப்படி இந்த கேஸ்குள்ள வர்றாரு? 2 பேர் தான் வழக்கு தொடுத்து அவர் இம்ப்ளீட் பண்ணியிருக்கார். அதாவது என்னையும் சேர்த்து கொள்ள வேண்டும், இந்த வழக்கில் என் தரப்பு வாதத்தையும் கேட்க வேண்டும் என்று மனு கொடுத்தார்கள். அந்த மனுவை நாங்கள் விசாரித்துவிட்டு ஏற்கலாமா கூடாதா என்று பார்க்கிறோம் என்று அதை நாங்கள் சொல்லும் போது நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அன்னைக்கு 22ஆம் தேதி அவரும் வந்து ஒரு பெரிய 150 புகைப்படங்களின் தொகுப்பு, அந்த புகைப்படங்கள் என்ன சொல்கின்றன என்ற விவரம் எல்லாவற்றையும் சேர்த்து மனு கொடுத்திருந்த நீதிபதி கொடுத்து, அவர் எப்படி தான் 3 நாட்கள் அங்கே தங்கியிருந்து இந்த படங்களை எல்லாம் எடுத்து இது அழகர் கோயில் போய் கோயில் சுற்று வட்டாரம், கோயில் பக்கம் எல்லாத்துலேயும் போய் புகைப்படங்கள் எல்லாம் எடுத்து அங்கங்கே நடக்கின்ற கட்டுமானங்கள் குறித்து உள்ளூரிலே விசாரித்து, ஏற்கனவே நடந்த கட்டுமானங்கள் மிக மோசமான நிலைமையில் இருக்கின்ற அந்த காட்சியை குறித்தும் விசாரித்து அந்த விவரங்கள் எல்லாம் தொடுத்து மிக அழகாக நீதிமன்றத்துக்கு கொடுத்தார். அப்போது அதை அவரை இம்ப்ளீடிங் பெட்டிஷனை ஏற்றுக்கொண்டு அவரையும் சேர்த்து. அப்போ 3 பேர் இருக்காங்க. பிரதிவாதியா, முக்கியமா பிரதிவாதியா நீதிமன்றம் என்ன செய்திருக்கிறது என்றால், இது அறங்காவலர்கள் ஒப்புதல் இல்லாமல் செய்ய முடியாது. இந்த சில வேலைகளை பார்க்கும்போது இதற்கு எப்படி அறங்காவலர்கள் எந்த அனுமதி கொடுத்தார்கள், எந்த அடிப்படையில் அனுமதி கொடுத்தார்கள் என்பதை விசாரிக்க வேண்டியிருக்கிறது. எனவே அறங்காவலர்களை 5 பேர்களையும் பேர் குறிப்பிட்டு அவர்களை பிரதிவாதிகளாக 22/10 அன்று அவர்களும் சேர்க்கப்பட்டார். 2 பிரதிவாதிகள் வராங்க. இங்க முன்னாடி ஆணையர் பிரதிவாதியா இருந்தாரு, அரசு செயலர் பிரதிவாதியா இருந்தாரு, ரெஸ்பாண்டன்ஸா. ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ட் அரசு செயலர், செகண்ட் கமிஷனர், 3ஆவதாக இவர் இருந்தார். யார் இருந்தார்னா அந்த கோயிலுடைய எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர். ஆமா. இப்ப அறங்காவலர்கள் நீதிமன்றத்தால் சேர்க்கப்படுகிறார். அவங்க வந்து அவங்க தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்ல வேண்டும். இதை நாங்கள் எப்படி ஒப்புதல் கொடுத்தோம், இல்லை ஒப்புதல் கொடுத்தோமா இல்லையா என்பனவெல்லாம் அடுத்த விசாரணை. இந்த இடத்துல எனக்கு இது எப்படி, சப்போஸிங் இது நியாயமா நடக்குது இந்த ப்ராசஸ்னா, எங்கிருந்து ஒரு ப்ரொபோசல் நகர்ந்து வரும்? மிக மிக அருமையான கேள்வி. இதுல தான் எல்லாமே இருக்கு. இப்போ அதாவது நான் இன்னும் கிளாரிட்டிக்காக சொல்றேன். வணிக வளாகம் கட்டுவோம் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எங்கிருந்து ஆரம்பித்து எப்படி நகர்ந்து வருது? இப்போ வந்து நீங்க அறநிலைத்துறை சட்டம் இருக்கு, நிறைய செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த செக்ஷன்ஸ் படி எப்படி செயல்பட வேண்டும் என்பதை ரூல்ஸ்னு ஒன்று போடுவாங்க. சரி, இந்த செக்ஷன்ஸ் வந்து சட்டசபை அங்கீகரிக்கும். ரூல்ஸ் அப்புறமா போடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரிகள் போடுவார்கள்.
அதுவும் கூட சட்டசபையில் வைக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டுதான் அவை சட்டத்தின் பகுதியாக ஆகும். சரி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா யூட்டிலைசேஷன் ஆஃப் சர்ப்ளஸ் ஃபண்ட் ரூல்ஸ் அப்படின்னு இருக்கு. அதாவது கோயிலுக்கு உபரி நிதி இருந்தால் அதை என்னென்ன நோக்கத்துக்கு எப்படி உபயோகப்படுத்தலாம். நீங்க வந்து வணிக வளாகம் சொல்லிட்டீங்க. நான் வந்து ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு வேத பாடசாலைன்னு வச்சுக்கிறேன். அப்பதான் எப்படின்னு வரும். வேத பாடசாலை இந்த கோயிலுக்கு இந்த வருடம் 1 கோடி ரூபாய் உபரி நிதி இருக்கிறது. இந்த வருடம் 1 கோடி ரூபாய் உபரி நிதி இருக்கின்றால் அதில் நீங்கள் 50% வரை செலவு செய்யலாம். இதுவரை சேர்ந்த உபரி நிதியில் 10% செலவு செய்யலாம். இரண்டில் எது குறைச்சலோ, இதுவரைக்கும் 5 கோடி ரூபாய் சேர்ந்திருக்குன்னு வச்சுக்கோம். இதுல 10% 50 லட்சம். 50 லட்சம். இந்த 1 கோடி ரூபாயிலையும் 50% 50 லட்சம். அதனால 50 லட்சம் செலவு பண்ணலாம். இதுவரைக்கும் சேர்ந்தது 2 கோடி தான் இருக்குன்னா நீங்க 20 லட்சத்துக்கு செலவு பண்ண முடியும். புரிஞ்சிருச்சு. அப்போ தொகையை நிர்ணயிக்குது. அறங்காவலர்கள் இந்த வேத பாடசாலை இது பிரிவு 66 அனுமதிக்கப்பட்ட ஒரு செயல். இதை நாங்கள் செய்கிறோம் என்று ஆணையருக்கு எழுதி இந்த வருடம் அது ஆரம்பிக்கிறதே அறங்காவலர்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கணும். கண்டிப்பா எதுவுமே அறங்காவலர்கிட்ட தான் வரும். என்ன காரணம்னா, அதாவது ஒரு ஈஓவோ ஒரு கமிஷனரோ நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு இது கட்டுவோம், இதான் ப்ரப்போசல், நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு எங்களுக்கு ஓகே சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாமா? சொல்லவே கூடாது. இன்னும் சொல்ல போனா இந்த இப்ப நடக்கின்ற வேலைகள் எல்லாமே சட்டசபை அறிவிப்புகள் என்ற பெயரில் தான் நடக்கின்றன. அப்ப அது ஸ்ட்ரெயிட்டாவே வாய்டு, செல்லாது. இதற்கு பல தீர்ப்புகள் உச்சநீதிமன்றத்தில் இருக்கின்றன. உதாரணமா சொல்ல போனோம்னா புட்டாபூர் கேன் கமிஷனர் ஒரு இது, கரும்பு யார் யாருக்கு சப்ளை பண்ண, எந்தெந்த ஃபேக்டரிக்கு சப்ளை பண்ணுங்கிறத கேன் கமிஷனர் ஒருத்தர் டிசைட் பண்ணுவார். ஆனா அந்த பீகார்ல அந்த முதலமைச்சர் சொல்றார் இந்த ஆலைக்கு கொடுங்க, இதுக்கு ப்ரையாரிட்டி வச்சு கொடுங்கன்னு மாதிரி ஏதோ சொல்றாரு. அதை எதிர்த்து சில பேர் வழக்கு போறாங்க. உச்சநீதிமன்றம் போகுது இந்த சீஃப் மினிஸ்டரா இருந்தாலும் பவர் கிடையாதுன்னு சொல்றாரு. சீஃப் மினிஸ்டர் பவர் கிடையாதுன்னா அறநிலைத்துறை அமைச்சருக்கும் பவர் கிடையாது. கரெக்ட். அவர் அப்ப எப்படி ஒன்னு தைரியத்துல அவங்க வந்து சட்டமன்றத்துல இந்துக்கள் மண்டுக்கள் என்று நினைத்து விட்டார்களோ தெரியவில்லை. அவர்கள் எந்த முடிவும் எடுக்க தெரியாது, நாங்கள் எடுக்கிறோம் என்று. அமைச்சருக்கு எந்த அதிகாரம் கிடையாது. அவர் வந்து சட்டசபையில அறிவிப்பு பண்ணலாம். எதை பத்தி பண்ணலாம்? அறநிலைத்துறையை பத்தி பண்ணலாம். இந்த டிபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கு இல்லையா? ஆனா ஒரு கோவிலை பத்தி பண்ண முடியாது. கோயிலை பத்தி பண்ண முடியாது. அப்ப கோவில்ல அல்டிமேட் பவர் அப்படிங்கிறது வந்து அறங்காவலர்கள்ட்ட மட்டும்தான். அது வந்து ஃபங்க்ஷனிங் ஆஃப் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டி ரூல்ஸ்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு அறநிலைத்துறை சட்டத்துல. அதுல விதி 14ல எல்லா முடிவுகளும் அறங்காவலர் கூட்டத்தில் அறங்காவலர்களால் எடுக்கப்பட வேண்டும் என்ற விதியே இருக்கிறது. இதுல வேற யாரும் நீங்க சொன்ன மாதிரி இஓவோ கமிஷனரோ யாரும் வர முடியாது. இதை தவிர கோவிந்த மேனன் ஐஏஎஸ்ன்னு ஒரு வழக்கு. அதில் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஆணையர் வந்து இந்த நிலத்துக்கு நல்ல விலை வருது, இது வித்துடலான்னு சொல்லி விற்க ஏற்பாடு பண்ணுறாரு. அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இந்த கோயில் நிலத்தை விற்கலாமா கூடாதா, இது கோயிலுக்கு நன்மை தருவதா அவசியமா என்பதை நிர்ணயம் செய்கின்ற அதிகாரி தான் ஆணையரே தவிர முடிவெடுக்கின்ற அதிகாரி கிடையாது. He cannot initiate proposals. அதுவும் அறங்காவலர்கள் தான் பண்ணணும். அறங்காவலர் தான் பண்ணணும். ஓகே. இந்த மாதிரி புரியுது ஏன் வந்து உயர்நீதிமன்றம் அறங்காவலர்களையும் பிரதிவாதிகளாக சேர்த்திருக்காங்க. நிச்சயமா ரொம்ப அவசியம் செய்ய வேண்டியது அது நீதிமன்றம் செய்து. சோ இந்த இடத்துல நமக்கு பிரைமா ஃபேசி ஏதாவது டேட்டா இருக்கா? யார் எங்கிருந்து இந்த வணிக வளாகம் கட்ட வேண்டும் என்ற தூண்டுதல் வந்தது சட்டசபை அறிவிப்பு. மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு பெருந்திட்ட வரைவுன்னு ஒன்று சொல்லிட்டு அதுல அவங்க 50-60 கோடி ரூபாய்க்கு திட்டம் போட்டு இந்த கோயில் அடிப்படை வசதி எல்லாம் பக்தர்கள் மேல தான் பழிய போடுவாங்க. அதை வந்து நாங்க செய்ய போறோம் பக்தர்களுக்காக எப்படி ரெஸ்டாரண்ட் கட்டுவீங்க கோயில்ல? அது டெண்டர் விடுறதுலயே பாத்தீங்கன்னா தண்டூரி கிரில் அது இதுன்னு இருக்கு. அப்போ இவங்க முழுக்க கமர்ஷியலா வணிக நோக்கத்துடனேயே கோயிலை நடத்துகிறார்கள். கோயில் பணத்தை இருக்க இந்த கோயில் இப்ப எனக்கு தெரியாது, தமிழ்நாட்டில் ஒரு கான்ட்ராக்ட் கவர்மெண்ட் சைட்ல வருதுன்னா அதுல எவ்வளவு % கமிஷனு, எவ்வளவு என்ன லாபம் பாக்குறாங்க, யார் என்ன பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு பெரும்பாலும் லஞ்சம் இல்லாம எதுவும் நடக்கிறதுலன்னா பேச்சு. இது எப்படி நடக்குங்கிறது கோயில் விஷயத்துல வந்து வெளி தணிக்கை கூட இல்ல. இதுல லஞ்சம் இருக்கோ இல்லையோ அடிப்படையிலேயே வந்து சட்ட மீறுதல் ஒவ்வொரு இடத்துலயும் சட்ட மீறுதல், அதை மறைத்தல், டெண்டர் பத்தி விஷயம் சொல்றது இல்ல, அரசாணை வெளியிடுறது இல்ல, மறைத்து செய்யும் போது நமக்கு சந்தேகம் பலமா வருது. ஸோ எஃபெக்டிவ்லி இப்ப இந்த ஒரு புள்ளியை மட்டுமே நான் தொடறேன். இது அறங்காவலர் குழுவிடமிருந்து வரல அப்படின்னா நமக்கு அது தெரியாது. The whole thing is null and void இல்லையா? நிச்சயமா
லலன் வாய்டு. அது மாத்திரம் இல்ல, அறங்காவலர் குழு வந்து சட்டசபை அறிவுக்கு அப்புறம் வந்தாலே வாய்டு தான். ஏன்னா அது வந்து அன்டியோ இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லுவோம். ஆமா, நீ அவன் வந்து சொன்னதுக்கு பிறகு நான் ரப்பர் ஸ்டாம்ப் அடிக்கிற மாதிரி. அதேதான். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. அனுமதிக்கப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க வந்து ப்ரொபோசல் அனுப்ப பிறகு நான் அந்த மாதிரி நாங்கள் செய்யலான் இருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆணையர் என்ன பண்ணணும், இது அனுமதிக்கப்பட்ட விஷயமான்னு பார்த்துட்டு அவர் ஒரு லீடிங் நியூஸ் பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கணும். பிரபலமா இருக்கக்கூடிய செய்தி பத்திரிகையில் இந்த மாதிரி இந்த கோயில் இதற்கு இவ்வளவு உபரிநிதி இருக்கிறது, இதற்கு இவ்வளவு செலவு செய்யலாம் என்று அவர்கள் அறங்காவலர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். இதை குறித்து யாருக்கேனும் ஆட்சேபனையோ கருத்தோ இருந்தால் 1 மாசம் சமயம் கொடுத்து இதுக்குள்ள தெரிவிக்க வேண்டும் அவர் சொல்லணும். அது வந்த அப்புறம் அவர் வந்து விசாரணை நடத்தணும். He will hold an enquiry. அது வந்து இந்த ஆட்சேபனைகள் கருத்துரைகள் எல்லாம் கருத்தில் கொண்டு, சட்டத்தையும் கருத்தில் கொண்டு, கோயில் நிதி நிலைமையும் கருத்தில் கொண்டு அவர் உத்தரவு போட வேண்டும். செய்யலாம், செய்யக்கூடாது, இல்லை நீங்கள் 50 லட்சத்துக்கு செய்யாதீங்க, 20 லட்சத்துக்கு செய்யுங்க, இது மாதிரி சொல்லலாம். அந்த அதிகாரம் தான் ஆணையருக்கு இருக்கிறதே தவிர அவர் இனிஷியேட் பண்ணக்கூடாது, அவர் ஆரம்பிக்கவே, அவர் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அறங்காவலர் குழுட்ட நாங்கெல்லாம் முடிவு பண்ணிட்டோம்ப்பா, அதனால நீங்க ரப்பர் ஸ்டாம்ப் போடுங்கன்னு சொல்லக்கூடாது. இந்த விசாரணையோ இந்த விளம்பரமோ வரவே இல்லை. விளம்பரம் வந்தால் தானே விசாரணை வரும். இன்னொன்று, இந்த ரிலிஜியஸ் மெயின்டெனன்ஸ் அண்ட் ப்ரிசர்வேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது, MPPRA ரூல்ஸ்னு சொல்லுவோம். அதில் வந்து இந்த அளவுக்கு மேலே போனால் யார் ப்ரொபோசல் கொடுக்கலாம், யார் அப்ரூவல் கொடுக்கலாம்லாம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 25 லட்சம்னா இணை ஆணையர் கொடுக்கலாம், 2 கோடிக்குள்ள ஆணையர் கொடுக்கலாம், 2 கோடிக்கு மேலே போனால் அரசாங்கம் தான் கொடுக்கும். இப்போ வந்து 40 கோடி 50 கோடிக்கு திட்டம் போடுறாங்க இல்லையா, அதனால தான் அரசாணை வெளியிடுறாங்க. இந்த ப்ரொபோசல் யார் அனுப்பணும்னு கேட்டால் அதுவும் அறங்காவலர் தான் அனுப்பணும். இங்கே அறங்காவலர் அனுப்பலை, கோயில் இஓ அமைச்சிருக்காரு, அந்த இஓ ஜாயின்ட் கமிஷனருக்கு அனுப்புறாரு, ஜாயின்ட் கமிஷனர் கமிஷனருக்கு அனுப்புறாரு, கமிஷனர் செக்ரட்டரிக்கு அமைச்சு இந்த மாதிரி இந்த கோயிலை அமைச்சர் வெளியிட்டுட்டாரு அறிவிப்பு, அதுபடி செய்ய போகிறோம், அதனால உத்தரவு கொடுங்க அப்படின்னா அவர் உத்தரவு கொடுக்குறாரு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்ரூவல். அமைச்சர் சொன்னாருங்கிறதுக்காக தான் இவங்க கேட்குறாங்க. ட்ரஸ்டி ரெசல்யூஷன் போட்டிருக்காரு, இது செல்லும், நாங்கள் விசாரணை நடத்தணும், அது மாதிரி எதுவுமே இல்லை, அதனால இது செல்லாதா? சரி, திரும்பி அரசு ஒப்புதல் கொடுத்தப்புறம் அந்த ஒப்புதலை வைத்துக்கொண்டு கான்ட்ராக்ட் கொடுக்க வேண்டியது அறங்காவலர்கள். இஓ தான் கொடுக்குறாரு. இப்போ இந்த இஓவுடைய பொசிஷன், அவர் இந்த கோயிலில் எப்படி இருக்கிறார் என்பதை ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, இந்த கோயில்ல இஓ இருக்கிறதுக்கு எந்த சட்ட முகாந்திரமுமே இல்லை. இது அறிவிக்கை செய்யப்பட்ட கோயில் 1930களில். 1951 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த அறிவிக்கைகள் எல்லாமே ரத்து செய்து விட்டது. அதன் பிறகு உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றார்கள். உயர்நீதிமன்ற தீர்ப்பை ஏற்றுக்கொண்ட உச்ச நீதிமன்றம் இதை நாங்கள் செய்ய முடியாது. இங்க எனக்கு இன்னும் ஒரு சில சந்தேகம் இருக்கு. அறிவிக்கப்பட்ட கோயில்கள்னு சொன்னீங்க. ஆமா, அறிவிக்கை அப்படின்னா என்ன? அதாவது 1926 தான் வந்து இந்த சட்டம் முதல்ல வருது. 26 வந்தாலும் இட் இஸ் நோன் ஆஸ் ஆக்ட் 2 ஆஃப் 1927. 27 தான் அமலுக்கு வரும். சரி, இந்த 1927 சட்டத்தில் 1935 ஒரு மாற்றம் கொண்டு வராங்க. அது வரைக்கும் இல்லாத ஒரு அதிகாரத்தை இந்து சமய போர்டு என்று சொல்லக்கூடிய வாரியம் ஒரு அதிகாரத்தை கைக்கொள்கிறது. என்னவா, நாங்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டு ஆட்சேபனைகள் இருக்கான்னு கேட்டுட்டு ஒரு கோயில் நிர்வாகத்தை எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு 1935 ஆரம்பிச்சு ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய கோயில்கள்லாம் எடுத்துக்கிறாங்க. திருச்செந்தூர், மதுரை, பழனி. யாரும் அப்ப அதை ரெசிஸ்ட் பண்ணல, ஏன்னா அது நமக்கு சுதந்திரமே வரல. நமக்கு அது சிதம்பரம் தீட்சிதர்கள் மட்டும்தான் அதை எதிர்த்தாங்க. அப்பவே 1930களிலேயே. ஆமா, வெற்றிகரமாக எதிர்த்தார்கள். அந்த கோயிலை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. ஓகே, அந்த சிதம்பரம் தீட்சிதர்கள் மட்டும் அவங்களோட கோயிலை அவங்க டிஃபெண்ட் பண்ற மாதிரி, ஏன்னா அவங்க சொந்த கோயில்ங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ ஒவ்வொரு கோவிலா 1947க்கு முன்னாடியே பெரிய கோயில்கள் அனைத்து எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஸ்ரீரங்கம், அப்புறம் திருவண்ணாமலை, இப்படி பெரிய கோயில்கள் எல்லாவற்றையும் எடுத்து விட்டார்கள். எடுத்தது வந்து 1951 புதிய சட்டம் வருது. புதிய சட்டம் வரும்போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட அறிவிக்கை செய்யப்பட்ட கோயில்கள் எல்லாமே இந்த புதிய சட்டத்தில் அறிவிக்கை செய்யப்பட்டதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் 5 வருடங்களுக்கு இந்த அறிவிக்கை செல்லும். சரி, அப்படிங்கும் போது இதை யார் எதிர்த்து வழக்கு போடுறாங்கன்னா சிதம்பரம் தீட்சிதர் தான் போடுறாங்க. அதுக்கப்புறம் ஷிரூர் மடம் என்று சொல்லக்கூடிய மைசூர், சரி, அந்த ராஜதானியை சேர்ந்த அந்த மடத்தை சேர்ந்தவர்கள் போடுகிறார்கள். அப்புறம்
மங்களூர் பக்கம் முல்கிப்பேட்டாங்கிற ஒரு இடத்துல இருந்து வெங்கட்ரமண சுவாமி கோயிலை சேர்ந்த அந்த ட்ரஸ்டீஸ் போடுறாங்க. அப்போ இந்த 3 வழக்குகள்லயே சிரூர் மடமும் சிதம்பரம் கோயில் வழக்கும் ஒரே வழக்கா வருது, முல்கிப்பேட்டை தனியா வருது. 13/12/1951 ஒரு விரிவான தீர்ப்பு. 2 நீதிபதிகள், அருமையான நீதிபதிகள், சட்டம் மிக அருமையா தெரிந்தவர்கள், அவர்கள் தீர்ப்பு போடுறாங்க. அந்த தீர்ப்பு போடும்போது பல 1951 வந்த சட்டத்தில் பல பிறவைகளை ரத்து செய்கிறார். என்ன காரணம்னா 1950 நமக்கு நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் வந்துருது. ஆமா, அரசியலமைப்பு சட்டம் வந்தது. அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் எல்லோருக்கும் அடிப்படை உரிமை மத சம்பந்தமாகவும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட மத சம்பந்தம் மிக மிக விரிவாக அவர்கள் செயல்பாட்டில் இருக்கும்போது இந்துக்களுக்கு மட்டும் அவை குன்றப்பட்டு குறைக்கப்பட்டு இருக்கின்ற போது அந்த 20 சட்ட பிரிவுகளே 1951 சட்டம் எங்கெல்லாம் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை மீறி இருந்ததோ ஆமா அது எல்லாத்தையும் இந்த 2 நீதிபதிகள் அமர்வு ரத்து செய்து விட்டார்கள். ரத்து செய்தல இந்த அறிவிக்கை செக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, நோட்டிபிகேஷன் செக்ஷன்ஸ், 6 செக்ஷன்ஸ், ஒரு சாப்டர் 6ங்கிறது இருக்கு. அந்த சாப்டர் 6ஐயே ரத்து பண்ணிட்டாங்க. சரி, இதை எதிர்த்து அன்றைய மதராஸ் அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றது. உச்ச நீதிமன்றத்தில் சிரூர் மடத்தை தனியா விசாரிச்சாங்க, சிதம்பரத்தை தனியா விசாரிச்சாங்க, முல்கிப்பேட்டை தனியா விசாரிச்சாங்க. சிதம்பரம் கோயில் வழக்குல நாங்க அறிவிக்கையை திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் அப்படின்னு மதராஸ் அரசு சொல்லிவிடுச்சு. அதை பதிவு செய்து கொண்டு வழக்கை தள்ளுபடி செய்யறாங்க. அதே மாதிரிதான் முல்கிப்பேட்டை. இந்த சிரூர் மடம் மட்டும் கொஞ்சம் விரிவா விசாரிச்சாங்க. அப்ப கூட என்ன பண்ணிட்டாங்க, உங்க அறிவிக்கையை நாங்கள் ரத்து செய்கிறோம், ஆனா சட்டத்தின் நிலைப்பாடு இந்த கான்ஸ்டிடியூஷன் சில செக்ஷன்ஸை அவங்க காப்பாத்தி கொடுத்தாங்க. அன்றைக்கு உச்சநீதிமன்றம் காப்பாற்றி கொடுத்த பிரிவுகள் இப்ப நம்ம பார்க்கும்போது உச்சநீதிமன்றம் செய்தது தவறு, இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் தீர்ப்பு தான் அருமையான தீர்ப்பு என்று தெரியும்படியாக ஆகிவிட்டது. ஆனாலும் இந்த அறிவிக்கை தீர்ப்பு போயிடுச்சா 13/12/51, அப்ப வெளில போயிருக்கணுமா? அப்பயே எந்த கோவிலுமே இந்த அரசின் கீழ் வராது, அரசின் கீழே வந்திருக்க கூடாது. 1950 நடக்கிறது 13 டிசம்பர் 1951 அந்த தீர்ப்பு. வெளில போகணுமா? போகல. வெளில போகாம ஒண்ணுமே நடக்காத மாதிரி திருடனுக்கு தேல் கொட்டினா பேசாம இருப்பான் இல்லையா? அப்ப யாருமே கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு போலையா அந்த சமயத்துல? அதுதான் சொன்னேன், இந்துக்களுக்கு ஏதோ இந்த விஷயமே தெரியாம, இதை பத்தி அக்கறையே இல்லாம கவலையே இல்லாம இருந்திருக்காங்க. அப்போ 1956 இந்த அறிவிக்கையை இன்னும் 5 வருஷத்துக்கு நீட்டிக்கிறாங்க. எப்படி நீட்டிக்க முடியும்? அறிவிக்கையே ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஆமா, 3069 3069 என்ற ஒரு அரசாணையை வெளியிட்டு இந்த அறிவிக்கைகளை இன்னும் 5 வருடத்துக்கு நீட்டிக்கிறோம். யார் ஆட்சியில் இருக்காங்கிறதெல்லாம் இல்ல, காங்கிரஸ் தொடங்கி திமுக வழியாக அதிமுக இருந்து அத்தனை பேருமே இப்படிதான் இருக்காங்க. இந்து கோவில்களுக்கு துரோகம் தான் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா துரோகம். இப்போ 56 போட்டோன்னே திருவாரூர் கோயில், அதுல ஒரு கோயில், 45 கோயில் சொன்னா இல்லையா, அதுல திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயில் ஒரு கோயில். அந்த திருவாரூர் கோயிலுக்குன்னு தனியா சொத்து கிடையாது, இந்த கட்டளை சொத்துக்கள் தான் இருக்கும். அபிஷேக கட்டளை, அன்னதான கட்டளை, ராஜன் கட்டளைன்னு ஒரு பெரிய கட்டளை, 2000 ஏக்கர் மேல. அந்த ராஜன் கட்டளை யாரிடம் இருக்கிறது என்றால் தர்மபுர ஆதீனத்தின் கையில் இருக்கிறது. இவர்கள் அறிவிக்கை செய்து அதையும் எடுத்துக்கொண்டு விட்டார்கள். இது கோயில் கட்டளை, இந்த நிலத்தை நாங்க தான் பார்த்துப்போம் அப்படின்னு. அப்ப மறுபடியும் 56 போடும்போது இந்த தர்மபுர ஆதீன கர்த்தர் கைலை குருமணி அவர் என்ன பண்றாரு, வழக்கு போடுறாரு சென்னை உயர்நீதிமன்றத்தில். அப்ப கூட அவருடைய வழக்கறிஞர்கள் இந்த அறிவிக்கைகள்லாம் ரத்து செய்யப்பட்டு விட்டன என்று வாதாடவில்லை. நீங்க திரும்ப திரும்ப கொண்டு போறீங்க, நீட்டிக்கிறீங்க, இது தவறு, அப்படிதான் போறாங்க. அவருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் உரிய தீர்ப்பு கிடைக்கவில்லை. அதனால உச்ச நீதிமன்றத்துக்கு போறாரு. இந்த ராஜன் கட்டளை கேஸ்ன்னு பேர். இன்னும் சொல்ல போனா உச்ச நீதிமன்றத்தில் SDG பண்டார சன்னதின்னு தான் இந்த கேஸை சொல்லுவாங்க. தர்மபுர ஆதீனத்தை அந்த நீதிமன்றம் இந்த 3069 4 நீதிபதிகள் உச்ச நீதிமன்றம் இதை குவாஷ் பண்ணிடுறாங்க, இதை ரத்து செய்து விடுகிறார்கள். அரசாணையை ரத்து செய்யறாங்க. ஆனா அந்த அரசாணை ரத்து செய்யும் போதே 5 வருஷம் முடிஞ்சிருது. மறுபடியும் அவங்க நீட்டிக்கல, இந்த அரசாணையை வைத்துக் கொண்டே அவர்கள் இருக்கிறார்கள். இது 5 வருஷம் தானே நீட்டிச்சாங்க. இப்போ 56 நீட்டிச்சா 61 வரைக்கும் தானே இருக்கணும். தீர்ப்பு 10/2/1965 அன்னைக்கு தீர்ப்பு வருது. தீர்ப்பு இதை ரத்து செய்யறாங்க. ரத்து செய்தனால் இவர்கள் போயிருக்க வேண்டும், 5 வருடம் முடிந்ததனாலும் போயிருக்க வேண்டும். போல மறுபடியும் திருடனுக்கு தேல் கொட்டி விட்டு என்ன பண்றாங்க, சட்ட திருத்தம்னு ஒண்ணு கொண்டு வந்து இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தில் 75A 75B 75C 3 சட்டத்தை கொண்டு வராங்க. அதுல 75A என்ன சொல்லுதுன்னா,
எந்த நீதிமன்றம் எந்த தீர்ப்பு சொன்னாலும் இந்த அறிவிக்கை 1 வருஷத்துக்கு தொடரும். Notwithstanding any judgment of any court, the notification shall be deemed to continue till 15th July 1966 அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி சட்டம் கொண்டு வருவதற்கே வழி கிடையாது நமக்கு. அதுதான் நீங்க சொன்னீங்க, எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இந்துக்கள் விஷயத்தில் சரி, அரசாங்கம் கூட பண்ணிட்டு போகுது. ஆனா அது தவறு அப்படின்னு அதுவும் இப்ப நம்ம வந்து இங்கதான் என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த சட்ட திருத்தத்துல இதை எதிர்த்து நீங்கள் சிவில் கோர்ட்டுக்கு போகணுங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அது அவங்க கொண்டுதான் நம்ம அங்க போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம நேரா சுப்ரீம் கோர்ட்டுக்கே போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கே கண்டெம்ட் போயிருக்கலாம். இல்ல சென்னை உயர் நீதிமன்றத்தில் ரிட் போட்டு என்னுடைய அடிப்படை உரிமை பாதிக்கப்படுகிறது அதுல போட்டிருக்கலாம். தவறான வழிகாட்டுதலா என்னன்னு தெரியல. அன்றைக்கு இருக்கக்கூடிய தர்மபுரம் ஆதீனத்தை ஒருவர் தஞ்சாவூர் சப்கோர்ட்ல ஒரு கேஸை போட வைக்கிறார். அப்புறம் அது எவ்வளவு வருடம் அது மாதிரி போது அவங்க தோத்தும் போயிடுறாங்க. அதுல இன்னொன்னு என்ன வேடிக்கைன்னா, ஆணையர் பேர்ல போடல, அரசு செயலர் பேர்ல போடல, தஞ்சாவூர் கலெக்டர் பேர்ல போடுறாங்க. நல்ல வேளை தஞ்சாவூர் போஸ்ட் மாஸ்டர் பேர்ல போடல. இந்த மாதிரி ஒரு மோசமான எஃபெக்டிவ்லி நீங்க சொல்றபடி பார்த்தா கள்ளழகர் கோவில்ல மட்டும் இல்ல, பெரும்பாலும் எல்லா கோயில்கள்லயுமே மதுரையில இப்ப இருக்கிற சட்டவிரோதம் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்னு ஒருத்தர் இருக்கவே கூடாது. இருக்கவும் இல்லை. இப்ப என்ன பண்றாங்க, கள்ளழகர்ல ஒரு 5 கோயில் மட்டும் என்ன பண்றாங்கன்னா டெஸ்டிங் வாட்டர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ 1 வருஷத்துக்கு நீட்டிச்சாங்க இல்லையா சட்ட திருத்தம் கொண்டு. அந்த 1 வருஷம் முடியும் போது என்ன பண்ணணும்னா மறுபடியும் அறிவிக்கை செய்து எடுத்துக்கொள்ளலாம்ன்றது 75B. அந்த 75Bல வந்து பழனி எடுத்துக்கிட்டாங்க, திருவாரூர் எடுத்துக்கிட்டாங்க. இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா கள்ளழகர்லயும் வடுவூர் ராமர் கோயில்லையும் திருச்செந்தூர் முருகன் கோயில்லையும் நெல்லையப்பர் கோயில்லையும் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில்லையும் செக்ஷன் 45 அப்படிங்கிற 1959 சட்டத்தில் இருக்கக்கூடிய செயலாளர்கள் நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க வந்து எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் அப்பாயின்ட் பண்றாங்க. இந்த எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் அப்பாயின்ட் பண்றது தான் இன்னைக்கு கள்ளழகர்ல செயலாளர் இருக்கிறார். இப்போ எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் இருந்தாக்க 5 வருஷத்துக்கு மேல இருக்க முடியாதுன்னு ரூல்ஸ் அவங்களே போட்டிருக்காங்க. அந்த ரூல்ஸ் வந்தது 2015. எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் போடுவதற்கு நீங்கள் வந்து யூ மஸ்ட் மேக் அவுட் அ கேஸ், அதாவது ஏன் போட வேண்டும், அதற்கான சூழ்நிலை என்ன என்பதை எடுத்து சொல்ல வேண்டும். அந்த உத்தரவில் அவர் சொல்லவே இல்லை, அதனால அது செல்லாது. எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் போடும் செயலாளரை நியமனம் செய்யும் போது எத்தனை நாளைக்கு இவர் இருப்பார் என்று அந்த உத்தரவில் சொல்லப்பட வேண்டும். பீரியட் ஆஃப் ஆபரேஷன் அதுவும் சொல்லலை. அப்படி பீரியட் ஆஃப் ஆபரேஷன் மென்ஷன் பண்ணலன்னா செல்லாதுங்கிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இருக்கு. ரீசன் சொல்லணும், அதுவும் சொல்லலை. அப்புறம் இந்த செக்ஷன் 45 செயலாளர் நியமனம் செய்கின்ற பிரிவு சொன்ன இல்லையா, அதுல இவர் செயலாளரை நியமனம் செய்வதற்கான கண்டிஷன்ஸ் என்னென்ன நேரத்தில் என்னென்ன காரணத்திற்காக செய்யலாம் என்பதை வரைமுறையாக ரூல்ஸாக போட வேண்டும். அந்த ரூல்ஸ் போட்டால் மட்டும் பத்தாது, அதை வந்து அசம்பிளியில் வச்சு சட்டசபையில் வைத்து நிறைவேற்றப்பட வேண்டும். அதன் பிறகு அதை நோட்டிஃபிகேஷன் பண்ணணும். இது செய்யாமல் செஞ்சாக்க செயலாளர் நியமனம் செல்லாது என்று உச்சநீதிமன்றம் சொல்லியது. இப்போ இந்த கள்ளழகர் நியமனத்தை பார்த்தீங்கன்னா காரணம் சொல்லலை, எவ்வளோ நாளைக்கு இவர் இருப்பார்னு சொல்லலை, இது ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணாமே போட்டிருக்காங்க. இது 3 நாளே செல்லாது. இப்போ 4வது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்படி சட்டப்பூர்வமாகவே நியமித்திருந்தாலும் 5 வருடத்துக்கு மேல் அவர் இருக்க முடியாது. he becomes functus officio. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இனிமே அந்த பதவி இல்லை. ஆனா இவர் எவ்வளவு ஆண்டுகளாக இருக்காரு? 66லேருந்து இருக்காரு. 1966லேருந்து. இப்போ அடுத்த வருஷம் வந்தா அவருக்கு சஷ்டியத்தை பூர்த்தி பண்ணிடலாம். அது அந்த பொசிஷன், நீங்க அந்த பொசிஷன் அதுல வெவ்வேறு நபர்கள் நியமிக்கப்படுறாங்க. ஆமாமா, அது நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. இதே இப்ப நீங்க வந்து ஸ்ரீரங்கம் கோயில் எடுத்துக்கோங்க, மதுரை கோயில் எடுத்துக்கோங்க, திருவண்ணாமலை எடுத்துக்கோங்க. இங்கேயாவது ஒரு செக்ஷன் 45 ஒரு மோசடியா ஒரு உத்தரவு போட்டாங்க இல்லையா, அங்க அது கூட போடல. ஆனா ஒருத்தர் நியமிச்சிருக்காங்க. ஒருத்தர் இருந்து கொண்டிருக்கிறார், 1.5 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. யாரோ ஒரு அரசியல்வாதி கேட்டார், யார் அப்பா விட்டு காசுன்னு. இது எங்க அப்பா அண்ணாமலையார் காசு, இது எங்க அப்பா சோமசுந்தரம் காசு, இது எங்க அப்பா ரங்கநாதன் காசு இல்லையா? சரி, இப்ப நம்ம கள்ளழகரை ஒரு மாதிரி சம்மரிக்கு கொண்டு வருவோம். அந்த வெனிஸ் சார்ட்டரை ஒட்டி இந்த சுற்றுப்புற கட்டடங்கள் இருக்கா? வேரியஸ் ஏஎஸ்ஐ ரூல்ஸ் ஆர் ஹெரிட்டேஜ் கட்டுமானங்களுடைய விதிகளுக்கு உட்பட்டு கட்டப்பட்டிருக்கா? முதல்ல இதை கட்டுறதுக்கு யாரு அனுமதி கொடுத்தா, யாரு ப்ரொபோசல் பண்ணா? அனுமதியை விடுவோம், யாரு முன்மொழிந்தார்?
அங்க இல்லீகாலிட்டிஸ் இருக்கா? சப்போஸிங் 2 பிரான்ச் எடுத்துப்போம். இப்படி வரிசையா நம்ம கொண்டு வந்துட்டு இதுல ஏதாவது ஒண்ணு இல்லீகல்னாலும் the whole thing is illegal. ஆமா. ஏன்னா இங்க நெகட்டிவ்ல வந்து இப்போ இதுல வந்து நம்ம முக்கியமா ஒரு 5-6 காரணங்கள் சொல்றோம். இந்த 5-6 காரணங்கள் சேர்ந்தும் இந்த அரசாணையை ரத்து செய்யலாம். இந்த 5-6 காரணங்கள் கூட ஒவ்வொன்றுமே ரத்து செய்யக்கூடிய அளவு மோசமான காரணம். சரி, சப்போஸிங் அது கண்டுபிடிக்கப்பட்டு நம்ம ஒரு ஸ்பெகுலேட் பண்ணுவோம் கொஞ்சம். சரி, இத வந்து நிறுத்தணும் அப்படின்னு மதுரை கிளை உத்தரவு கொடுத்துருது அப்படின்னா அடுத்து என்ன ஆகலாம்? இப்போ அதுல ஒருத்தருடைய வழக்கின் அவருக்கு நீதிமன்றத்தில் கேட்டிருக்கின்ற விஷயம் என்னவென்றால், பிரேயர்னு சொல்லுவோம், இந்த பணத்தை திரும்ப கோயிலுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். ஏன்னா கோயில் பணத்தை எடுத்து செலவு பண்றாங்க. ஒரு ட்ரஸ்ட் பணத்தை எடுத்து தவறான நோக்கங்களுக்கு செலவு பண்ணீங்கன்னா அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும். அதே பிரின்சிபல் பிளஸ் அந்த கட்டுமானங்கள்லாம் என்னன்னு நீதிமன்றம் தான் சொல்லணும். என்ன காரணம்னா திறந்த வெளி போய்விட்டது, அது போகக்கூடாது. அப்ப திறந்த வெளி மீண்டும் உருவாக்கணும். அப்ப அந்த கட்டுமானத்தை உடைக்கணும். அப்ப பல விதங்களில் கோயிலுக்கு இவர்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்து மக்கள் நம்பிக்கைக்கு மோசடி செய்திருக்கிறார்கள். கலாச்சார ரீதியில நீங்க அதாவது வந்து கோயிலுக்கு வெளியில அங்கதான் வந்து மாட்டு வண்டிகள் கட்டி கொண்டு வந்து அந்த சுற்றுப்புற கிராமத்து மக்கள் எல்லாரும் அவர்களுடைய திருவிழா ஆரம்பமாகிற இடமே அதுதான் கடமை அவங்களுக்கு. பல பேருக்கு இதே போலத்தான் திருவண்ணாமலையில ராஜகோபுரத்துக்கு எய்த்தாப்புல 150 கடைகள். நம்ம திருவண்ணாமலையை டீடைல்டாவே ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். திருவண்ணாமலை ராஜகோபுரத்துக்கு எதிராக கோயிலுக்கு சொந்தமான திறந்த வெளி இருக்கிறது. அந்த திறந்த வெளி நடுவே 16 கால் மண்டபம் இருக்கு. அந்த 16 கால் மண்டபத்துக்கு வந்துதான் அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மையை வந்துட்டு வேற திருவிழாக்கு போவாங்க. சரி, அதுவும் மக்கள் கூடுகின்ற இடம். இப்படி இவர்களுக்கு திறந்த வெளி இருந்தாலே இவர்கள் கண்ணை உறுத்துகிறது, கோயிலில் பணம் இருந்தால் கை அரிக்கிறது. இதுதான் விஷயம். ஓகே, ஸோ இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமா இப்ப இன்றைக்கு வந்து தொலைக்காட்சிகள்லாம் ஒன்றும் இதை பெருசா கவர் பண்றது இல்லை, சொல்ல மாட்டாங்க. நம்ம வந்து இதை கம்ப்ளீட்டா ட்ரேஸ் பண்ணுவோம், ஸ்டெப் பை ஸ்டெப் ட்ரேஸ் பண்ணுவோம். அடுத்த விசாரணை 31/10 அன்று வருவதாக இருக்கிறது. சரி, அன்று எவ்வளவு விரிவாக நடைபெறும் என்று தெரியவில்லை. இப்பொழுது வந்து வழக்கு தொடுத்தவர்கள் சார்பாக விரிவாக பேசிவிட்டார்கள். அடுத்து அரசு பிரதிவாதிகள் தரப்புல இருந்து அவங்க பேசுவாங்க. இப்ப அறங்காவலர்களையும் சேர்த்திருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. அதனால ஒரு ரொம்ப மிக மிக ஒரு இன்ட்ரெஸ்டிங் செக்ஷன் பாயிண்ட்ல தான் நம்ம இருக்கோம். யார் என்ன சொல்ல போகிறார்கள் என்பதை கூர்மையாக நிச்சயம் நான் கவனிப்பேன். இந்து மக்கள் ஆர்வலர்கள் கவனிப்பார்கள். நம்ம சேனலை பார்க்கறவங்களுக்கு நம்ம தொடர்ந்து இதை ஒவ்வொரு நாள் விசாரணை முடிஞ்ச அதாவது முக்கியமா நடந்ததுக்கு பிறகும் நாம வந்து இதை தொடரும். இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் விட்டுட்டேன். அது என்ன அப்படின்னா, இந்த 7/6/21 அன்னைக்கு ஒரு மகாதேவன் அவர்கள், மாண்புமிகு நீதிபதி மகாதேவன் அவர்கள், மாண்புமிகு நீதிபதி ஆதிகேசவல் அவர்கள் அந்த அமர்வுல இந்த ஹெரிட்டேஜ் சம்பந்தமா, கோயில் சம்பந்தமா மிக விரிவான தீர்ப்பு வந்தது. அதுல 75 டைரக்ஷன்ஸ், உத்தரவுகள் தனிப்பட்ட வரையில் கொடுத்தாங்க. கோயில் பணத்தை என்ன செய்யணும், தணிக்கை எப்படி செய்யணும், கட்டுமானங்கள் என்ன செய்ய வேண்டும், ஆய்வு என்ன செய்ய வேண்டும், இதையெல்லாம் 75 டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து ஹெரிட்டேஜ் கமிஷனை சீக்கிரம் அமைக்க வேண்டும், அதாவது தொல்லியல் ஆணையம் அதை அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். ஏன்னா தொல்லியல் ஆணையம் 2012 சட்டம் கொண்டு விட்டு ஆரம்பிக்கவில்லை என்றுதான் இந்த வழக்கே வந்தது. இப்பொழுது 1/3/24 அன்று தொல்லியல் ஆணையம் சட்டம் வந்துவிட்டது நடைமுறைக்கு. இந்த சட்டத்தோட இம்பேக்ட், இதோட ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 வருடங்களுக்கு பழமையான கட்டிடத்தை ஒட்டி நீங்கள் ஏதாவது செய்வதாக இருந்தால், அது வந்து கோயிலாக இருக்கணும் கூட அவசியம் இல்லை, மியூசியமாக இருக்கலாம், ஒரு கவர்மெண்ட் பில்டிங்காக இருக்கலாம், ரிப்பன் பில்டிங் மாதிரி ஒரு பில்டிங்காக இருக்கலாம். 100 வருஷம் பழமையா அதில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து லோக்கல் அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய முனிசிபாலிட்டியோ கார்பரேஷனோ பஞ்சாயத்தோ அவங்கள்ட்ட அனுமதி வாங்கும். அனுமதி வாங்காமல் தான் இந்த கள்ளழகர் கோயில் வேலையெல்லாம் நடக்குது. பல கோயில்கள் அப்படி தான் நடக்குது. அப்படி அனுமதி கொடுப்பதற்கு முன்பாக இது 100 வருடம் பழமையான கட்டிடம் என்று சொன்னால், அந்த லோக்கல் அத்தாரிட்டி முனிசிபாலிட்டியோ கார்பரேஷனோ தொல்லியல் ஆணையத்தை கேட்காமல் கொடுக்க முடியும். இதை நான் நீதிமன்றத்தில் வேறு வழக்கில்
மாண்புமிகு நீதிபதிகள் கவனத்திற்கு எடுத்து சென்றேன். அவர்கள் 4 வாரத்தில் செய்ய வேண்டும் என்று 3 வாரம் என்று தீர்ப்பு கொடுத்திருக்காங்க, இடைக்கால தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இப்ப தொல்லியல் ஆணையத்தை கேட்காமல் நீங்கள் எந்த கட்டுமானங்களையும் பழைய கோயில்களில் செய்யவே முடியாது. இது ஒரு அருமையான விஷயம் வந்திருக்கிறது. இதைக்காக தான் அவசரப்படுகிறார்கள் அரசு தரப்பிலிருந்து, இது வந்துவிட்டால் மோசம் என்று. ஆனால் 1/3/24 வந்துடுச்சு இல்லையா? அப்ப இவங்க அனுமதி பெற்றுதானே செஞ்சிருக்கணும், அதையும் செய்யல. அது ஒரு காரணம் இதெல்லாம் ரத்து செய்யறதுக்கு அப்படின்னு பக்தர்கள் தரப்பில் நாங்கள் கருதுகிறோம். நம்ம இந்த வழக்கு மட்டுமே தொடர்ந்து மிக மிக முக்கியமான வழக்கு, மிக மிக முக்கியமான கோயில். நாம வந்து அடுத்து தீவிரமா இந்த திருவண்ணாமலை தொடர்பாக பேசுவோம். ஏன்னா இதோடைய அடிப்படைகளுக்கும் அதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நிச்சயமா. ஸோ அதை பத்தி நம்ம அடுத்து இன்னும் விரிவா பேசுவோம். தமிழக நேயர்களுக்கு நாங்க இந்த விஷயங்கள் தொடர்பாக கோவில்கள் சம்பந்தமாக தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கின்றனவோ, எங்கெங்கெல்லாம் வழக்குகள் இருக்கின்றனவோ அதையெல்லாம் விரிவாக உங்கள் முன் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறோம். எனவே மீண்டும் ஒருமுறை சந்திப்போம். நன்றி.